3x மல்டிப்ளையர் சக்தி, ஒரு பவர் அப், இந்த நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஓ, நிஜ வாழ்க்கையிலயா? அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமே. ஆமா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும், அது நல்லதோ கெட்டதோ, அப்படியே 3 மடங்கா உங்க வாழ்க்கையில எதிரொலித்தா எப்படி இருக்கும்? இத பத்தி தான் பேசப் போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டு ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை உற்சாகமாக வரவேற்கிறேன். கண்டிப்பா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான தலைப்பு. இன்று நாம என்ன செய்ய போறோம்னா, பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட பழங்கால ஜோதிட சாஸ்திர குறிப்புகளை எடுத்து அதுல சொல்லப்பட்டிருக்க ஒரு குறிப்பிட்ட மிகவும் விசேஷமான காலகட்டத்தை பற்றி ஆராய போறோம். அதோட பேர்தான் திரிபுஷ்கர யோகம். இந்த நேரம் வரும்போது நாம தொடுவதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கறது கேட்பதற்கு நல்லா இருந்தாலும், இது எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. புரியுது. இது சும்மா ஒரு நம்பிக்கையா அல்லது இதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு லாஜிக், ஒரு தர்க்கம் இருக்கா அப்படின்னு? உங்களோட அந்த சந்தேகம் மிகவும் நியாயமானதுதான். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த யோகம் எப்படி உருவாகுது என்பதன் பின்னாடியுள்ள துல்லியமான கணிதம்தான். ஓ, கணிதம் இருக்கா இதுல? கண்டிப்பா. இது வானத்துல ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வு கிடையாது. முதலாவதா இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். சம்ஸ்கிருதத்துல 3 அப்படின்னா 3. ஓகே, 3னா 3. குஷ்கலா என்றால் பெருக்குவது, வளர்ப்பது அல்லது போஷிப்பது அப்படின்னு பொருள். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்துல நடக்கிற ஒரு காரியத்தை 3ஆக பெருக்கி வளர்க்கும் ஆற்றல் கொண்ட ஒரு கால சாளரம், ஒரு டைம் விண்டோ தான் இது. அப்படியென்றால் இந்த 3x மல்டிப்ளையர் சக்தி எப்போ வேணாலும் நமக்கு கிடைச்சிடாது இல்லையா? நிச்சயமா கிடைக்காது. அது ரொம்ப அரிதான ஒண்ணு. 3 முக்கியமான வானியல் காரணிகள் ஒரே நேர்கோட்ல சந்திக்கணும் அப்படின்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. கரெக்ட். அதுல முதலாவது காரணி கிழமை, அதாவது டே ஆஃப் த வீக். ஞாயிறு, செவ்வாய் அல்லது சனி ஆகிய 3 கிழமைகள்ல ஏதாவது ஒரு கிழமையாக இது இருக்கணும். சரிதான். 2வது காரணி திதி, அதாவது லூனார் டே அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் வளரும் அல்லது தேயும் பாதையில வர நாட்கள். ஆமா, அமாவாசை பௌர்ணமிக்கு நடுவுல வர்றது. எக்ஸாக்ட்லி. அதுல த்விதியா, அதாவது 2வது நாள், சப்தமி 7வது நாள் அல்லது துவாதசி 12வது நாள். இந்த 3 திதிகள்ல ஒண்ணு அந்த குறிப்பிட்ட நாள்ல இருக்கணும். ஓகே, இப்ப கிழமை வந்துருச்சு, திதியும் வந்துருச்சு. இப்ப 3வது காரணி நட்சத்திரம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம் அல்லது பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்கள்ல ஒண்ணு அன்னைக்கு இருக்கணும். இந்த 3 விஷயங்களும், அதாவது குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம், இது 3 ஒரே வினாடியில இணையும் போதுதான் இந்த திரிபுஷ்கர யோகம் பிறக்குது. ஆமா, அந்த ஒரு செகண்ட் ரொம்ப பவர்ஃபுல். இப்ப ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியும் ஆனா வேற ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்துருச்சுன்னா இந்த யோகம் வேலை செய்யாது. இந்த 3 ஒரு புள்ளியில இணையும் அந்த துல்லியமான நேரம்தான் பிரபஞ்சத்தோட ரகசிய குறியீடு. இந்த 6 நட்சத்திரங்களை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அவை இருபாத நட்சத்திரங்கள். வான்மண்டலத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள், அதாவது குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது உண்டு. பொதுவா ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்கள் இருக்கும். ஆனா இந்த 6 நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? இவை 2 வெவ்வேறு ராசிகளுக்கு இடையே ஒரு பாலம் போல செயல்படும். பாலம் மாதிரியா? எப்படி? அதாவது இந்த நட்சத்திரத்தோட 3 பாதங்கள் ஒரு ராசியிலும் மீதமுள்ள ஒரு பாதம் அடுத்த ராசியிலும் இருக்கும். அல்லது 1.25 பாதம் ஒரு ராசியிலும் மீதி அடுத்த ராசியிலும் இருக்கும். இதனாலதான் இது இருபாதம், அதாவது 2 ராசிகள்ல தன் பாதங்களை வச்சிருக்க நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறு, செவ்வாய், சனி போன்ற வலிமையான கோள்களோட கிழமைகளும் அந்த குறிப்பிட்ட திதிகளும் இணையும் போது ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அல்லது ஒரு பெருக்கல் சக்தி உருவாகுது. இந்த பெருக்கல் விதியை வச்சு நாம என்ன பண்ணலாம்? நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வெல்த் அண்ட் மெட்டீரியல் growth. இந்த திரிபுஷ்கர யோக நேரத்துல நீங்க தங்கம் வாங்குனீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு சேரும்னு சொல்லுவாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, நாம வாங்குற தங்கம் 3 மடங்கா பெருகினா யாருக்கு தான் பிடிக்காது? புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்ல புது வீடு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்துல செஞ்சா அது மூலமா கிடைக்கிற லாபமும் வெற்றியும் உங்க லைஃப்ல தொடர்ந்து 3 முறை நடக்கும். சோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்துக்க இது ஒரு அருமையான டைம்.
பணம் பொருள் மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் அண்ட் பர்சனல் growthக்கும் இது ஒரு எக்ஸலண்டான டைம். பூஜை, வழிபாடு, ஹோமங்கள் செய்யறது, அப்புறம் மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்பவே உகந்த நேரம். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறது, மந்திர ஜபம், விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகளை செய்யும்போது அதுக்கான பலன்கள் பல மடங்கா, குறிப்பா எக்ஸாக்டா 3 மடங்கா உங்களை வந்து சேரும். தவிர்க்க வேண்டிய ஆபத்துகள், அதாவது எந்தெந்த செயல்கள் 3 மடங்கு தீமையை தரும்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அப்புறம் லீகல் ப்ராப்ளம்ஸ், இதையெல்லாம் இந்த நேரத்துல கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். புதுசா கோர்ட் கேஸ் போடுறது, மத்தவங்க கிட்ட சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, தேவையில்லாத தகராறுகளை ஆரம்பிக்கிறது, இல்லனா டைவர்ஸ் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்ல இறங்குனா அதனால வர்ற மன உளைச்சலும் பிரச்சனைகளும் உங்க லைஃப்ல மறுபடியும் 3 தடவை வர சான்ஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஹெல்த் அப்புறம் ஃபினான்ஷியல் ரிஸ்க்ல அவாய்ட் பண்றது. இந்த காலகட்டத்துல யார்கிட்டயும் கடன் வாங்கவே கூடாதுங்க. அப்படி வாங்குனா அந்த கடன் 3 மடங்கு அதிகமாகறதுக்கு அபாயம் இருக்கு. அதே போல தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை தவிர மத்தபடி நாமலா பிளான் பண்ற சர்ஜரிஸ், பெரிய மெடிக்கல் டெஸ்ட், இதையெல்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணுது. இந்த யோகத்தோட மல்டிப்ளையிங் எஃபெக்ட் நம்ம வெளியே செய்யற ஆக்ஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம ஆழ்மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கும் பொருந்தும். இதுதான் இதுல இருக்கிற உச்சக்கட்ட எச்சரிக்கை. மத்தவங்களுக்கு கெடுதல் நடக்கணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறதோ இல்ல கோபத்துல மத்தவங்கள சபிக்கிறது கூட ரொம்பவே டேஞ்சரஸ். அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் சாபமும் 3 மடங்கா பெருகி கடைசியா உங்களுக்கே தான் வந்து சேரும். இந்த யோக காலத்துல நாம செய்யும் நல்ல காரியங்கள் வாழ்வில 3 முறை தொடரும் அப்படிங்கறது விதி. ஒருவேளை நான் இந்த நேரத்துல ஏதாவது முதலீடு செய்தா அது 3 மடங்காகுமா? இதைத்தான் நாம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். எதை செஞ்சா அது பெருகணும் அப்படின்னு நாம ஆசைப்படுறோமோ அதை இந்த நேரத்துல செய்யணும். நம்ம சாஸ்திரங்கள் பொருள் தேடுவதை விட புண்ணியத்தை தேடுவதற்கே முதலிடம் கொடுக்குது. கண்டிப்பா. அதனாலதான் பூஜை, வழிபாடு, தானம், தர்மம் செய்யறதை இந்த நேரத்துல செய்ய பரிந்துரைக்கிறாங்க. எனக்கு தோணுது, இந்த நேரத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் அந்த புண்ணியம் ஒரு வங்கியில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போல பெருகி உங்க வாழ்க்கையோட ஏதோ ஒரு கடினமான தருணத்துல 3 மடங்கா திரும்ப உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா? நிச்சயமா. அடடா, உடனடியா கேலண்டர் எடுத்து அடுத்த திரிபுஷ்கர யோகம் எப்ப வருதுன்னு குறித்து வச்சுக்கணுமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சுருக்கமாக சொன்னா, இந்த பெருக்கல் விதிய ஒரு ஆயுதமாகவோ அல்லது ஒரு வரமாகவோ நாம பயன்படுத்தலாம். ஆனா நாம என்ன கொடுக்கறோமோ அதுவே பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட எழுதப்படாத சட்டம். மிக சரியான சுருக்கம். நாம இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்று நாம அலசிய திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிற தலைப்பு ஒரு விஷயத்த நமக்கு தெளிவாக சொல்லுது. நீங்க ஒரு செயலை செய்றீங்க, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது கர்மாவோட விதி. ஆமா. ஆனா எந்த நேரத்துல அந்த செயலை செய்றீங்க என்பது அந்த கர்மாவோட அளவை தீர்மானிக்குது இல்லையா? ஆமா, நேரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த குறிப்புகளை அலசியதிலிருந்து நாம தெரிந்து கொண்ட ஒட்டுமொத்த கருத்து இதுதான். குறிப்பிட்ட கிழமை, திதி மற்றும் நட்சத்திரம் ஆகியவை இணையும் அந்த அபூர்வமான நேரத்துல பிரபஞ்சத்தோட ரகசிய லாக்கர் திறக்குது. அப்போ நாம விதைக்கும் நல்ல காரியங்கள் 3 மடங்கு நன்மைகளாகவும் தீய காரியங்கள் 3 மடங்கு துன்பங்களாகவும் நம்ம வாழ்வை தீர்மானிக்குது. இத கேட்கறவங்க தங்கள் வாழ்க்கையோட எப்படி பூர்த்தி பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நேரம் என்பது அனைவருக்குமான ஒரு சமமான தளம் அல்ல. அதுல இது போன்று புதைந்திருக்கும் ஆற்றல் மிக்க மையங்கள் இருக்கு. நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்க போறீங்களா, ஒரு நல்ல முதலீட செய்ய போறீங்களா, அந்த நல்ல தொடக்கத்திற்கு துணையாக இது போன்ற பிரபஞ்சத்தோட மல்டிப்ளேயர் நேரங்களை தேடி கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கணும். இது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு இயற்கையான உந்து சக்தியை கொடுக்கும். நாம அறியாமலேயே இது போன்று வேற எந்தெந்த பிரபஞ்ச தாளங்கள் நம்மோட அன்றாட வாழ்வின் முடிவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ரகசியமாக வழிநடத்தி கொண்டிருக்கோம். நீங்களே யோசித்து பாருங்க. நன்றி நண்பர்களே. இது போன்ற பல உபயோகமான தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான், லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறக்காம உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.